வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை பிரிவு 4,74,00,000 ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் முன்னிலை வகித்தார். முதல்வர் ரங்கசாமி தலைமை வகித்தார். மத்திய சுகாதார இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். That this year's grant is 1,450 crore rupees. 1,450 crore rupees grant in aid has been sanctioned by the Government of India, and we will utilize it for the projects which are ongoing. We have one regional cancer center which is getting completed. We have 400 bedded undergraduate hostel which again is getting completed. We have one the under PM Abhim we have the critical care block which is 150 bedded critical care block. And similarly, in Karaikal, we have one new hospital coming up, 476 bedded hospital is coming up, which will be, the work has started, which will be completed by June 2027. So our idea is to start the OPD services earlier. So we will be able to start the OPD services by January 2027. And for all these infrastructure projects, the money is being coming under grant in aid by being given by the Government of India. So the grant, whatever was last year, we have got the similar grant this year also, and there will be no effect on patient care services being provided to the our people of Pondicherry and other states. In fact, we are planning to start new services, and for which we will again be going to the Government of India for additional funding. நாகை மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் உள்ளது. இதையொட்டி மீனவர்கள் தங்கள் விசைப்படகுகளை பழுது பார்த்து வர்ணம் பூசி வருகின்றனர். இம்மாவட்டத்தில் 592 விசைப்படகுகள் மற்றும் 2,645 நாட்டு படகுகள் உள்ளன. இவற்றில் சீன இன்ஜின்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி சுருக்கு வலை பயன்படுத்தப்படுகிறதா என மீன்வளத்துறை அதிகாரிகள் 13 குழுக்களாக பிரிந்து ஆய்வு நடத்தினர். ஆய்வின் போது மீனவர்கள் விசைப்படகு உரிமம் மற்றும் டீசல் மானிய புத்தகம் ஆகியவற்றை புதுப்பித்துக் கொண்டனர். மதுரை கலெக்டர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு துப்புரவு பணியாளர்கள் உரிமைச் சங்கம் சார்பில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, கோவிட் காலத்தில் அறிவித்த ஊக்கத்தொகை ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 17 கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி கோஷங்கள் எழுப்பியவாறு பதாகைகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் கிராமங்களில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களை சிலர் தரக்குறைவாக பேசுவதாகவும் எந்தவொரு பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணியாற்ற வைப்பதாகவும் குற்றம் சுமத்தினர். தூய்மை பணியாளர் நலன் கருதி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நாங்க கிராமப்புறத்துல தூய்மை கலர் துப்புரவு பணிகளை செய்யறோம். எங்களுக்கு அரசு ஊழியராகணும். ரெண்டாவது, நாங்க கொரோனா காலத்துல வேலை பார்த்தோம். எங்களுக்கு அரசு அறிவிச்சு 15,000 கொடுக்கணும். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அது போல எங்களுக்கு வார விடுமுறையே இல்லை. எங்களுக்கு இன்னைக்கு கிராமத்துல வேலை லீவே இல்லை. அது போக எங்களுக்கு 15 நேரம் வேலை அரசு எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனா எங்க முழு நேர பணியாளராத்தையும் ஆகுறாங்க. காலையில 7 மணில இருந்து 3 மணி வரைக்கும் எங்களை பணி செய்ய சொல்றாங்க. எப்ப வேண்டாலும் வீட்டுக்கு போகன்றாங்க. நாங்க பணி செய்யறதுக்கு ஒரு ஐடி கார்டு இல்ல, எங்களுக்கு ஒரு SR புக் இல்ல, எதுவுமே இல்ல. சும்மா நாங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் சார். அதே சரி, இந்த ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அதுதான். நாங்க கிராமத்துல வேலை செய்யறது விருதுநகர் மாவட்டத்துல 3,000 பேர், மதுரை மாவட்டத்துல 6,000 பேர் பணி செய்யறோம். எங்களுக்கு உடனடியாக நிரந்தரப்படுத்தினால எங்களுக்கு எல்லா விஷயமும் வந்துடும். அதுக்காக இந்த எல்லாரும் சம்பளம் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு எப்ப வந்தாலும் வீட்டுக்கு போகன்றாங்க, எப்ப வந்தாலும் போகன்றாங்க. நான் காய்ச்சல் தான் மருத்துவ காப்பீட்டு அட்டை குடிக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் காப்பீட்டு அட்டை கொடுத்ததே இல்லை. சும்மா நாங்க பணி செஞ்சு சும்மாவே வீட்டுக்கு போறாப்ல இருக்கு. இந்த சங்க தமிழ்நாடு துப்புரவு உரிமை சங்கம் இருந்ததுனால எங்களுக்கு பென்ஷன் ஒரு 50,000 2,000 வந்துகிட்டு இருக்கு. அதான் சார் எங்களுக்கு குறிப்பிட இருக்கு. எங்களுக்கு அரசு நிரந்தரப்படுத்தினாலே எங்களுக்கு பெற்றுங்க சார். திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலையின் கீழ் 106 கல்லூரிகள் இயங்குகிறது. பல்கலை சார்பில் இன்று நடைபெற இருந்த இண்டஸ்ட்ரியல் லா என்ற பாடத்தின் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக தகவல் பரவியது. அதைத் தொடர்ந்து பல்கலை தேர்வு கட்டுப்பாட்டாளர் தேர்வை தற்காலிகமாக ஒத்திவைத்தார். தேர்வுக்காக அனுப்பப்பட்ட வினாத்தாள்களை திரும்ப பெறும் பணி நடக்கிறது. வினாத்தாள் கசிவு தொடர்பாக பல்கலை அதிகாரிகள் கொண்ட குழு விசாரணை நடத்தி வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி மற்றும் பாரத தேசத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக குன்னூரில் தேசிய கொடி ஏந்தி தேச ஒற்றுமை ஊர்வலம் நடைபெற்றது.
அரசு மருத்துவமனை சாலையில் துவங்கிய ஊர்வலம் மவுண்ட் ரோடு வழியாக விபி திடலை அடைந்தது. ஊர்வலத்தில் தேச தலைவர்கள் வேடமணிந்த குழந்தைகள் தேசிய கொடியை ஏந்தி வந்தனர். அப்போது பெய்த கனமழையிலும் ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் பாரத மாதா கோஷம் எழுப்பினர். விபி திடலில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள் சவுந்தரபாண்டியன், சாந்தேராமு, பாஜ மாவட்ட தலைவர் தருமன், பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் கார்த்திக், அனைத்து வணிகர் நல சங்க தலைவர் சேது உட்பட பலர் பேசினர். மாவட்ட துணைத் தலைவர் பாப்பண்ணன் நன்றி கூறினார். சென்னை கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்தார். அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. எல்லா கட்சி மேலேயும் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. ஆனா சோதனைக்கு பிறகு என்ன அப்படின்றது மக்களுக்கு தெளிவுபடுத்துறது இல்ல. அதனால சோதனைக்கு பிறகு என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. ஆனா நான் எப்பவும் கேப்டன் சொல்றதாங்க நான் சொல்வேன், தப்பு செஞ்சா உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை உறுதி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இடி ரைடு என்பது இது யூசுவல் ஒன். ஆஃப்டர் தட் என்ன நடக்குதுன்றதையும் கட்டாயம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதை நாங்க ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே சொன்னது தாங்க. பொறுத்திருங்கள், பொறுமை கடலினும் பெரிது. அது ஒண்ணுதான் நான் இப்ப சொல்றேன். எங்க மாநாடு ஜனவரி 9 நடக்க இருக்கிறது கடலூர்ல. உங்களுக்கு அன்னைக்கு எல்லாமே தெளிவுபடுத்தப்படும். அதாவது நான் சொல்லிட்டேன்ல, பொறுமை கடலினும் பெரிது. வெயிட் பண்ணுங்க, இன்னைக்குதான் அறிவிச்சிருக்காங்க, இன்னும் டைம் இருக்கு, பாப்போம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்று மற்றும் கடும் மேகமூட்டத்துடன் தொடர்ந்து மழை பெய்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. முக்கிய நீர் ஆதாரங்களில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. ஆற்றின் கரையோர மக்கள் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அருகில் உள்ள நிவாரண முகாம்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். இதற்காக 483 தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 283 இடங்கள் பேரிடர் பாதிப்பு இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அப்பகுதிகளை தினசரி பேரிடர் கண்காணிப்பு அலுவலர் சுரேஷ் கண்ணன் தலைமையில் தாசில்தார்கள் சிராஜு, நிஷா, செந்தில்குமார், வருவாய் ஆய்வாளர் வாசுதேவன் உள்ளிட்ட குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்ட பேரிடர் கண்காணிப்பு அலுவலர் லலிதா, மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், சப் கலெக்டர் சங்கீதா தலைமையிலான அதிகாரிகள் ஆற்றின் கரையோரங்கள் மற்றும் நிவாரண முகாம்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை சீசனில் ஊட்டியில் மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சி, கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சி, குன்னூரில் பழ கண்காட்சி நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு முதல் முறையாக குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி நடத்த தோட்டக்கலைத்துறை முடிவு செய்துள்ளது. இதன்படி வரும் 29ஆம் தேதி துவங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி நடக்கிறது. ஏற்பாடுகளை தோட்டக்கலைத்துறையினர் செய்து வருகின்றனர். ஏற்கனவே நடவு செய்யப்பட்ட மேரிகோல்டு, சால்வியா உட்பட பல்வேறு வகையிலான மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஆயிரக்கணக்கான மலர் தொட்டிகளும் தயார்படுத்தப்பட்டுள்ளன. முதலாவது மலைப்பயிர் கண்காட்சியில் தேயிலை, காஃபி, தென்னை, பனை, கொக்கோ, முந்திரி, வெற்றிலை, ஆயில் ஃபார்ம் உள்ளிட்ட 10 வகையான மலைப்பயிர்கள் காட்சிப்படுத்தி பல்வேறு அமைப்புகளுடன் மேற்கொள்ளப்பட உள்ளன.